Hi students, இப்போ exercise 3.1ல 6 sum பார்க்கலாம். If ஒரு condition கொடுத்துறாங்க y equal to 2 sin alpha by 1 plus cos alpha plus sin alpha கொடுத்துறாங்க. Prove that கேட்டுக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், இந்த givenல if கொடுத்தாங்களோ அதை நம்ம எடுத்துப்போம். y equal to 2 sin alpha by என்னது 1 plus cos alpha plus என்னது sin alpha. இப்போ நீங்க கொஞ்சம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்க 1 plus cos alpha இருக்கா, ஆனால் ஆன்சர் மேலே பார்த்தீங்களா 1 minus cos alpha இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு இது மாதிரி நமக்கு வந்து 10th நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நமக்கு கீழே நமக்கு வந்து இந்த டினாமினேட்டர் வந்தால் என்ன பண்ணுவோம் ட்ரிகோனோமெட்ரி வந்தா காஞ்சுகேட் எடுத்து மேலே மல்டி பண்ண இருக்குங்களா. அப்போ இதை கொஞ்சம் மாற்றிங்க, இது sin alpha plus cos alpha மாற்றிங்க. ஒன்றும் இல்லை, இது ஃப்ரண்ட்டில் போகிறோம் பேக்கில் போகிறோம் சரிங்களா. இப்போ 2 sin alpha டிவைடட் பை 1 plus sin alpha plus cos alpha இருக்கா, இது சும்மா ஒரு பிராக்கெட் பண்ண இதுக்கு குரூப்பிங் பண்ணிடும் சரிங்களா. அப்போ இன்ட்டு என்ன பண்ணலாம்னா 1 plus sin alpha மைனஸ் வரும் cos alpha, இந்த காஞ்சுகேட் எடுத்தா வரும், இது நான் பிளஸ் மைனஸ் ஆகும் இல்லையா. அப்போ 1 plus sin alpha மைனஸ் cos alpha. இப்போ மேலே பண்ணலாம் என்ன 1 plus sin alpha மைனஸ் cos alpha வந்துச்சுங்களா. இங்கே 1 minus cos alpha plus sin alpha. இப்போ கீழே நமக்கு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, இது a plus b into a minus b. இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயரா, 1 plus sin alpha ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னது cos ஸ்கொயர் alpha சரிங்களா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா. மேலே நம்ம அப்படியே வச்சுங்க, இந்த சம் பொறுத்து ஞாபகம் வச்சுங்குது, மேலே எதுவும் நீங்க பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. மல்டிபிள் அப்படியே இருக்கு இல்லையா, மல்டிபிள் இருக்கு. 1 plus sin alpha minus cos alpha அப்படியே இருக்கும் சரிங்களா. நியூமரேட்டர் நீங்க எதுவுமே பண்ண தேவை. இப்போ டினாமினேட்டர் வந்துடலாம். ஏன்னா வேண்டிய ஆன்சர் அப்படியே மேல இருக்கு சரிங்களா. இந்த 2 sin alpha எக்ஸ்ட்ரா இருக்கு, அது கேன்சல் ஆக போகுது எல்லாம். வைக்க பாருங்க 1 plus sin alpha ஹோல் ஸ்கொயர் நம்மள a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா, a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயரா பிளஸ் b ஸ்கொயர் அது sin ஸ்கொயர் alpha plus 2ab plus 2 into a இந்த 1 தான் விட்டுலாம் sin alpha. இது என்ன பண்ணலாம், நமக்கு 1 minus sin square alpha எடுத்துங்க, cos ஸ்கொயர் 1 minus sin square எடுத்துங்க. என்ன ரீசன் கீழே 1 plus sin தான் இருக்கு, காசு இல்லை என்ன. இப்போ 2 sin alpha into 1 plus sin alpha minus இந்த cos alpha divided by 1 plus என்னது sin square alpha plus 2 sin alpha minus 1 plus நமக்கு இந்த sin square alpha. plus 1 minus 1 கேன்சலா. இந்த நியூமரேட்டர் நீங்க அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ணக்கூடாது. 1 plus sin alpha minus cos alpha by sin square plus sin square இந்த 2 sin square இடமா plus 2 sin alpha. இப்போ டினாமினேட்டர் நம்ம பண்ணலாம் 2 sin alpha காமனாக தரலாமா, அவ்வளோ ஆன்சர் வந்துடுவாங்க. இப்போ 2 sin alpha 1 plus இந்த இதை நீங்கள் மாதிரி கூட போகலாம், அந்த ஆன்சர் எக்ஸாக்டாக ஒன்று வச்சிங்கன்னா 1 minus cos alpha ஃபர்ஸ்ட் போட்டு sin alpha பேக்கில் போடுவேன் பை எது காமனாக இருக்கலாம் 2 sin alpha காமனாக இருக்கலாமா, இதுதானே ஆகும் sin alpha பிளஸ் என்னது 1 வந்துடுமா, 2 கேன்சலா, sin alpha கேன்சலா. அப்போ 1 minus cos alpha plus என்னது sin alpha by 1 plus sin alpha, அவ்வளோதான் சரிங்களா. இதை நமக்கு என்னது ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா, தாங்க இல்லைங்களா. நம்ம y தான் பாருங்க, அது y தான் பண்ணுறோம், இது yன்னு வந்துருச்சு இல்லையா. என்ஸ்னது அவ்வளோதான் நான் வச்சேன் கொஞ்சம். இது மட்டும் நமக்கு அந்த ஆன்சர் பார்த்து தெரியும் உங்களுக்கு. 1 plus sin alpha plus cos alpha வச்சுங்க, இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வரும்.